வணக்கம். DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World Leaders discussion, Kingdom Countries discussion, Doctor Class discussion, Status discussion, Question Answers discussion, Error discussion. Okay, information. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவை தான். ஓகே, அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி செஞ்சப்போ அவங்ககிட்ட ஒரு கஜானாவில் ஒரு கேஷ் இருக்கும். அதை மக்களுக்கு ஒரு நலத்திட்டமாக பயன்படுத்துவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வரி அப்படின்றது மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கஜானாவில் காசு சேர்த்து வைப்பாங்க. அதிலேருந்து ஓரளவு எல்லாமே தோது பார்த்துக்குவாங்க. சொல்லப்போனால் கவர்மெண்ட்டு தரப்பு அப்படின்றதே ஒரு சேவை தான். அங்கே நம்ம பெருசாக போய் காசு சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது தோதாகாது. ஓகே, அதனால் நம்ம இருக்கக்கூடிய காசை நம்ம ஒரு சர்வீஸ். ஓகே, அடுத்து JM குரூப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து கேஷ் கிடைக்கிறப்போ உங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி ஆகும். ஓகே, அடுத்து சில கம்பெனிஸுக்கு நான் அப்பப்போ கேஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா தரமாக இருக்குது. அதனால் தரத்துலேயும் தரமாக இருக்காங்க. அதனால் அந்த சில கம்பெனிக்கு நம்ம அப்பப்போ கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா விதத்தில் தோதாகும். ஓகே, நான் தகவல் சொல்கிறேன். ஓகே, எனக்கு தோதாகிறப்போ ஒரு நைட் டைமில் நான் சில கம்பெனிஸுக்கு நான் காசு கொடுக்குறேன். ஓகே, அவசரப்படாதீங்க, நான் கூப்பிட்றேன். நைட் டைமில் நான் கூப்பிட்றேன். ஓகே சார். அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஸ்டூடியோ தான் இப்போதைக்கு நமக்கான தொகை, இன்கம், அதாவது வருமானம் எல்லாமே சொல்லலாம். ஓகே, அப்படின்றப்போ நம்ம அதை சார்ந்து செயல் அப்படின்ற நிலையில் தான் நம்ம தோதாகும். ஓகே, இப்போ தேவன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பு கூட நான் ஸ்டூடியோவில் சம்பாரித்து தான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓகே, ரியாலிட்டி அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ராட் கண்ட்ரிஸு, ஆன்லைனு, என்ட்ரு ஒர்க்கு அது எல்லாமே ஓகே. நம்ம இருந்தாலும் நம்ம ரியாலிட்டியாகவும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தகவல். ஓகே, சரி. அந்த வகையில் எரர் அப்படின்றப்போ யாரெல்லாம் எரர் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக நம்ம உளவியல் ரீதியாகவும், மருத்துவ ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், மெஞ்ஞான ரீதியாகவும் நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறப்போ தீர்வு கிடைக்கும். ஓகே, அந்த வகையில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் எரர். என்ன எரர் அப்படின்னா, மாசிலாமணி திலகவதின்னு தான் எரர். அந்த திலகவதி என்ன எரர் அப்படின்னா, அது டிவி பார்க்கக்கூடாது, அதுதான் எரர். ஏன்னா நம்ம ஆன்லைனில் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே அது டிவி பார்த்துட்டு அது ஒரு வகையான எரராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம், சரிக்கு நிகர் அப்படின்றத ஒரு நினைப்பாக கூட இருக்கலாம். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சார்பாக எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் 1 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு நிலை இருந்தது அப்படின்னா நல்லது தான். ஆனால் அவங்க தரமாட்டாங்க. ஓகே, இப்போ JM குரூப் கம்பெனி சார்பாக அவங்க ஒரு 50 லட்ச ரூபா இன்றைக்கி தொகை கொடுக்க போகிறாங்க. ரியாலிட்டியாக சந்தேகம் தான். ஓகே, ஸ்டூடியோ சார்பாக ஒரு 3 வீட்டையும் நிலமும் வீடும் எழுதி வைக்க போகிறாங்க. ரியாலிட்டியாக இருந்தால் நல்லது தான். ஆனால் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கொஸ்டின் தான். ஓகே, அதனால் இவங்க தரப்பில் இருந்து கேஷ் தேவைப்படுது, ஆன்லைனில் எங்களுக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுது, எங்களுக்கு நிறைய ஆக்கிரமிப்பு தேவைப்படுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க எதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஊரில் கூட ஃபெஸ்டிவல் நடக்குது, எங்கள் சித்தப்பா எல்லாேருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா காசு தர போகிறாரு அப்படின்னா பரவாயில்ல. அதனால் இவங்க தரப்புலேருந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது தோதாக மாட்டேங்குது. ஓகே, அதனால் திலகவதியை பொறுத்த வரைக்கும் நாடகம் தான். எனக்கு சித்தப்பா ஒரு டம்மி தான். இல்லை, அவர் நல்ல கேரக்டர் தான். ஆனாலும் அவருக்கு புரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எஜுகேஷன். ஓகே, சரி, நான் ஒவ்வொரு விஷயமாக தகவல் சொல்கிறேன். இந்த திலகவதியை பொறுத்த வரைக்கும் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அதிர்ச்சி தினந்தோறும் திலகவதிக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறப்பவே இந்த மாதிரி எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படி நடந்துருச்சு, அப்போ குழந்தைங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, அங்கே புதன் சந்தையில் அப்படி நடந்துருச்சு, ஏதாவது ஒரு அதிர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது சமநிலையாக இருக்கும். ஓகே, அதுதான் அதோட கான்செப்ட்டு. ஆனாலும் உளவியல் ரீதியான ஒரு தீர்வு இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒரு எதிர்மறையான ஒரு வன்முறையிலேயே நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறது
ஒரு தீர்வாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் உளவியல் ரீதியான ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன தீர்வுனா, நான் ஒரு திட்டம் வகுத்து வச்சுருக்கேன். அந்த திட்டம் என்னென்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம். ஓகே. இப்போ உதாரணமாக ஸ்கூல் படிக்கிறவங்க தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே எஜுகேஷன், அதாவது ஈவினிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி நிலையில் எங்கள் சித்தப்பாவோ சித்தியோ போய் சில விஷயம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷனில் தான் அவங்க நிறைய விஷயம் மூவ் ஆவாங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த கழுதை என்கின்ற திலகவதி, இந்த தொப்ப திலகவதி 10ஆம் கிளாஸை கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மறுபடியும் போய் படிச்சிச்சு அப்படின்னா ஒரு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலாம். அடுத்தது ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரஸில் காலேஜ் படிக்கலாம். அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ் படிக்கலாம். தமிழில் நிறையா புக்ஸ் இருக்குது. அதுவும் நல்லூல்லாம் நிறையா இருக்குது. ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்க சோர்ஸஸ் இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பியூட்டி சென்டர் ஆரம்பிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு இட்லி கடை, பணியார கடை, தோசை கடை ஆரம்பிக்கலாம். அல்லது ஏதாவது எங்கள் சித்தப்பா இருக்கிற நிலைக்கு ஏதோ ஜென்ரேட்டரு, அந்த சென்ட்ரிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் அந்த சீட்டு, போல்ட்டு இந்த மாதிரி வாங்கி வாடகைக்கு விடலாம். 4 டாட்டா ஏசி வாங்கி வாடகைக்கு விடலாம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் வாங்கி கூட வாடகைக்கு விடலாம். புதுசாக நிலம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அப்போ தான் அவங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க காலங்காத்தால் என்னை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஏதோ தோசை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா, அப்பாடா எங்கள் சித்தப்பாவால் தான் நான் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அவருக்கு காசு தானே தேவைப்படுது, வேணால் நான் ஒரு 40% அக்ரிமெண்ட்டில் நான் சம்பாதிக்கலாம், நீங்கள் கொடுத்த காசு தான் நான் வாங்கிக்கிங்க, 40% நீங்கள் தரேன் அப்படின்னு அதில் ஒரு நல்லா இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே தோசை செஞ்சு தரல. மாயனா அவுட் ஆகிட்டான், அவ்வளோதான். அவன்லாம் இனிமேல் திரும்ப வருவானான்றது சந்தேகம். முருகன் அவ்வளோதான், அவுட் ஆகிட்டா. அப்படி அவரும் திரும்ப வருவாரா அப்படின்றது சந்தேகம். நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவ்வளோதான். என்ன பிடிச்சி தோது பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேனாலும் இவங்ககிட்ட பேசுனதும் இல்லை, பழகினதும் இல்லை. இவங்கெல்லாம் எனக்கு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே. இவங்க பண்ண துரோகத்துக்கு எங்கள் தாத்தாவும் போய் சேர்ந்துட்டார். ஓகே. அவராவது கொஞ்ச நாளைக்கு இருந்தால் கூட, அது மரணம் அப்படின்றது இயற்கை தான், அது ஓகே தான். ஆனாலும் இவங்க காப்பாற்றிருந்துருக்கலாம். ஓகே. ஆனாலும் யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் இருக்குது. அவர் இறந்ததுக்கப்புறமா அவருக்கு ஆத்மா சாந்தி ஆகலை, என் கூடயே சுற்றுறாரு, நிறையா விதத்தில் தாக்கம் இருக்குது. அதுக்கு தான் ஒரு நல்ல மயானத்தில் இந்த மாதிரி ஈஷா காய்ந்த ஸ்தானம் அந்த மாதிரி இடத்துல ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்த ஆத்மாவானது சாந்தி ஆகும், ஒரு நிம்மதியாக இருக்கும். ஓகே. அது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை தான். ஓகே. சரி, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வாழ்வியல் பொருளாதார தகவமைப்புக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாமே ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் கற்றுக்கலாம். அதனால் இந்த திலகவதியெல்லாம் அனைவருக்கும் கல்வி திட்டம் சார்பாக ஒரு ஈவினிங்கில் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஏன் 1 மணி நேரம் கூட போய் படிக்கலாம். அந்தந்த இடத்துல ஒரு யூனிட் அமைச்சு நிறையா பேர் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே. எல்லாருமே ஒரு எஜுகேஷன் லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க பேராவது எழுதுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பராவது படிப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸில் என்ன நேம் போட்டிருக்கு அப்படின்னாவது படிப்பாங்க. அதனால் அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்றது ஈஷா சார்பாகவும், அடுத்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாகவும் அறிமுகப்படுத்துகிறேன். எல்லா நாட்டிலையுமே இந்த திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஓகே. அப்போ தான் நாடானது ஓரளவு முன்னேறும். ஓகே. அப்போ தான் நிறைய இறகு ஏற்படாது. தலைவரை வந்துட்டு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான கேஷை அவரே நமக்கு நிறையா சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காரு, கூகுள் கம்பெனிக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாரு, நம்மளே ஒரு தொகையை சம்பாதிக்கலாம், நிறைய ஆப்ஷனை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து எனக்கு ஏதாவது தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் எனக்கு எவ்வளவோ லாபம் இருக்குது, நன்மை இருக்குது, ஒரு வகையில் சொன்னால் பெருமை கூட இருக்குது. என்னையே பிடிச்சி சித்திரவதைப்படுத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே. அதனால் கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் செய்யக்கூடாது. நான் இன்னும் நல்லா தரமாக இருந்தால் தான் நிறையா மூவிஸில் நான் நடிக்க முடியும், நிறையா மூவிஸில் நடித்தா தான் நிறைய கேஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தொகை எல்லாமே நான் பயன்படுத்த போகிறேன். எப்படி அந்த தொகையை வந்து நான் செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கு தான். இடத்துல தான் பயன்படுத்த போகிறேன். அப்படின்றப்போ எல்லாருமே பயன்படுறாங்க. அப்படின்றப்போ நம்ம ஒரு விளக்கமாக மனிதநேயம், மனிதாபிமானம்,
கருணை அப்படி இப்படின்னு நம்ம ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அப்படின்றனால நான் எல்லாருக்கும் ஒரு வேலை, கேஷ் கொடுக்குறேன். அதனால் எனக்கு எல்லா விஷயம் தோதாகணும் அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே.